தாவேகா தலைவர் விஜயே கலந்து கொள்ளாத கூட்டத்தில் விஜய் கூட்டணிக்கான இறுதி முடிவை எடுப்பார் என நிர்வாகிகள் ஒருமனதாக தீர்மானம். அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய தாவேகாவின் 4 தீர்மானங்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பனையூரில் இருக்கும் தாவேகா கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. பொதுச் செயலாளர் என். ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அருண்ராஜ் உள்ளிட்டவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர். சட்டமன்ற தேர்தல் வியூகம், விஜய் மக்கள் சந்திப்பு இயக்கம் உட்பட பல முக்கிய அம்சம் விவாதித்த நிலையில் கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விஜய் கலந்து கொள்ளவில்லை. இதனால் பொதுச் செயலாளர் என். ஆனந்த் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இன்று நடைபெற்ற தாவேகாவின் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் குறித்தான பல கட்ட கலந்துரையாடல்களுக்கு பிறகு 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. 1. 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி தாவேகா தேர்தல் கூட்டணி குறித்தான முடிவுகளை எடுக்க முழுமையான அதிகாரம் தாவேகா தலைவர் விஜய்க்கு அளித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2. தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க வரும் கட்சிகளுடனான பேச்சுவார்த்தைக்கு சிறப்பு குழு அமைப்பது மற்றும் இந்த குழுவை தாவேகா தலைவர் விஜய் வழிநடத்துவார் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 3. 2026 சட்டப்பேரவைக்கான தேர்தல் வாக்குறுதிகளை உருவாக்கும் சிறப்பு குழுவை அமைப்பது. 4. எதிர்க்கட்சிகளை தோற்கடிக்க வலிமையான பரப்புரையை மேற்கொள்வது உள்ளிட்ட 4 தீர்மானங்கள் இன்றைய தாவேகா மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலும் விஜய் கலந்து கொள்ளவில்லை. அதேபோல இன்று நடந்த கூட்டத்திலும் விஜய் கலந்து கொள்ளவில்லை. இந்த நிலையில் தாவேகா தலைமையில் கூட்டணி உருவாக்கும் முடிவுகள் எடுக்க விஜய்க்கு அதிகாரம் கொடுத்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குழு அமைப்பது உள்ளிட்ட முக்கிய முடிவுகள் எடுத்த நேரத்திலும் விஜய் கலந்து கொள்ளாமல் இருப்பது சரியான அணுகுமுறையாக இருக்காது என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர்.